Praise the Lord. ஒரு வருட காலம் இந்த இடத்திலே இதே இடத்திலே மாதம் ஒரு முறை நாம் கூடியிருக்கிறோம். ஆனால் இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு விசேஷித்த விதமாய் ஒரு செய்தியை தரவிருக்கிறார். இந்த வருடம் முழுவதுமாய் நாம் இந்த விசேஷித்த செய்தியை ஒரு வாக்குத்தத்தம் போல வைத்துக் கொள்ளலாம். நமக்கு இதை கொடுத்திருக்கிறார் என்பதை எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு ஒரு அன்பான செய்தியை நமக்காய் கொடுத்திருக்கிறார். விடுதலை பயணம் 19:4 சொல்கிறது, நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள் என்கிறார் ஆண்டவர். கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேரச் செய்ததை நீங்களே கண்டீர்கள். ஆம், நம்முடைய ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை நான் சுமந்தேன் என்று சொல்லுகிறார். எப்படி சுமந்தார், இனி எப்படி இந்த வருடத்திலே சுமக்க போகிறார் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். முதல் வார்த்தையாக இந்த வசனம் சொல்கிறது, நான் எகிப்திற்கு செய்ததையும். இந்த இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சிறிது ஆழமாய் இந்த நேரத்திலே நாம் பார்ப்போம். இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்து நாட்டிலே 400 வருடங்களுக்கு மேலாக பெரும் அடிமைகளாக பாரப்பட்டு கிடந்தார்கள். அப்பொழுது கடவுள் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு, இவர்களிடத்திலே நான் இறங்கி வந்து இவர்களை நான் விடுவிப்பேன் என்று கூறினார். அப்பொழுதுதான் மோயிசின் வழியாக அவர் அந்த எகிப்து மன்னருக்கும் அந்த மக்களுக்கும் எதிராக பல அரும் செயல்களை செய்ததைத்தான் விடுதலை பயணம் நமக்கு உரைக்கிறது. நான் எகிப்திற்கு செய்ததையும். நம்மோடு இருந்த தீமைகளோடு ஆண்டவர் போன வருடம் முழுவதுமாய் நமக்காய் போராடினதைத்தான் இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே சொல்கிறார், நான் உனக்கு இந்த நாளுக்கு முன்பாக வரை இருந்த அத்தனை தீமைகளிடத்திலும் நான் எகிப்திற்கு செய்ததையும் அத்தனை தீமைகளோடும் நான் போராடினேன், உன்னை மீட்டெடுத்து கொண்டேன். அதுபோலத்தான் கடந்த வருடங்கள் இந்த முதல் மாதத்திலே இந்த முதல் செய்தியை நாம் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாய் கடந்த வருடம் முழுவதுமாய் ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் வழிநடத்தினார் என்பதை நினைக்காமல் கடந்து போவது என்பது மனித பண்பாகவே இருக்க முடியாது. போன வருடம் முழுவதுமாய் முதல் மாதம் முதல் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எத்தனை பிரச்சனைகள், சிக்கல்களை நாம் வாழ்க்கையில் சந்தித்திருந்தோம். இந்த ப்ரேயர் மீட்டிங் 1 இயராக இங்கே போயிட்டுருக்குதுன்னா, மக்கள் கூட்டம் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால் அத்தனை துக்கங்களோடும் பிரச்சனைகளோடும் மக்கள் கடவுளை தேடி வந்தார்கள் என்றுதானே அர்த்தம். ஆனால் தேடி வந்த மக்களின் கூட்டம் பெருகிக்கொண்டே போனது என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? வந்த மக்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே அந்த கஷ்டங்களிலிருந்தெல்லாம் மீட்டெடுத்தார் என்பதை அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்தினதனால் நீங்கள் இன்னுமாய் பல பேரிடத்திலே சொல்லி இன்னுமாய் இந்த இடத்திலே மக்களை சேர்த்து கொண்டு வந்தீர்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுள் இந்த இடத்திலே செய்த அற்புதங்கள் கோடியானது. இந்த இடத்துல இந்த சில பேர் அந்த இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தில் ஒவ்வொரு தடவையும் 10-15 பேர் இந்த இடத்துல சாட்சி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சொல்லாத ஜனங்கள் நிறைய பேர் அமர்ந்திருந்தார்கள் என்பதை நாம் அறிந்தோம். இந்த மிரபல்லா ஊழியத்தின் வழியாய் ஆண்டவர் கடந்த வருடத்திலே மட்டும் ஆயிரக்கணக்கான புதுமைகளை செய்தார். நேரடியாக செய்த புதுமைகள் ஒரு புறமாய் இருந்த பொழுதிலும் எங்களுக்கு எதுவும் தெரியாத பட்சத்திலே, நாங்கள் அதை பற்றி கேள்விப்படாத பட்சத்திலேயும் நிறைய அற்புதங்களை மிரபல்லா வழியாக செய்திருந்தார் ஆண்டவர். இந்த மிரபல்லா வழியாக மட்டுமல்ல, இது ஒரு ஊழியம். இந்த ஒரு ஊழியம் மட்டுமல்ல, எத்தனை வகையாக உங்களிடத்திலே அவர் கடந்த வருடம் முழுவதுமாய் எத்தனை விதமாய் உங்களை அவர் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் அவர் சுமந்த வண்ணமாய் இருந்திருக்கிறார்.